டைகிராஃபின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. டைகிராஃபியானா நிறைய பேருக்கு எழுதுறது பிடிக்காது. இப்போ வரக்கூடிய புதிய ஸ்டாஃப்களுக்கு நிறைய பேருக்கு எழுத பிடிக்க மாட்டேங்குது. தெரியுமா உங்களுக்கு? எழுத தெரியாது. கரெக்ட். எழுத தெரியாது. ஏன்னா எழுத பிடிக்காது. ஏன் எழுத பிடிக்காது? எழுதி பழக்கம் இல்லை. ஏன் பழக்கம் இல்லை? அதான் பிடிக்காது இல்லைங்களா? சோ டைகிராஃபியா அதே மாதிரி சிலருக்கு டை கால்குலேஷன் கணக்கு வராது நிறைய பேருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஆன்சர் தெரியும், வெளியே சொல்ல தெரியாது. பாத்தீங்களா? டைஃப்ரேஷன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணி வர்றது கிடையாது. அவங்களுடைய இயல்பு தன்மையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதை மாற்றி அமைத்தோம்னா நிச்சயமா பண்ண முடியும். ஓகேங்களா? நாங்க 3 தலைமுறை பார்க்கிறோம். அதாவது ஒருத்தர் வருவாங்க, ஒரு கன்சல்டேஷன், அதாவது கார்பரேட் கம்பெனில வந்து டெவலப் ஆகுறது, கம்பெனி டெவலப் பண்றதுக்கு அந்த ப்ரொஃபஷனல் வெளியில் வர்றதுக்கு எங்கிட்ட வருவாங்க. நாங்கள் ஒரு 6 மாசம் 7 மாசம் கன்சல்டேஷன் கொடுத்த முன்னாடி எங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு 20 வயசுல இருப்பாங்க. அவங்களுக்கு முதுகுல் வலி, முழங்கால் வலி, எல்லா டாக்டர் பார்த்தா கழுத்து வலி, எதுவுமே நல்லா இல்லை. ஆனா டாக்டர் பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்க எல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்தோம், அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்து. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, சரி எங்க பேத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குமாங்க. அப்படி பார்க்க இந்த 3 தலைமையும் பார்க்கல 3 பேத்துக்குள்ள ஒரு லிங்க் இருக்கிறத கண்டுபிடிச்சோம். 3 பேத்துக்குள்ள ஒரே ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க்னா இந்த கேரக்டர் மாறிட்டே வருது. ஸோ